சரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜி குக்கரி. நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம 1 பார்ட் சீரீஸ் நம்ம 5 எபிசோட் பார்த்தாச்சு. இன்றைக்கி வந்து 6வது எபிசோடு தான் வந்து பார்க்க போகிறோம். என்னென்னா இந்த பீஸ் புலாவ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்னம்னா, நான் 1 கப்பு வந்து பீஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து தாளிக்கிறதுக்கு ஜீரகம், பட்டை, பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூனும் எண்ணெய். அப்புறமா அரைக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து கொத்தமல்லி, கொஞ்சம் வந்து புதினா இலை, காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகாய், இது மட்டும்தான் இதில் இருக்க காரம். அப்புறமா வந்து இஞ்சி பூண்டு, இதை 3மா சேர்த்து, இது எல்லாமா சேர்த்து நம்ம விழுதாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். பாஸ்மதி கப்பு வந்து நான் வந்து இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து நான் சின்ன கப்பில் எடுத்து நல்லா களைஞ்சிட்டு அதை நான் ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி புலாவ் பண்ணும்போது நம்ம முதல்ல பண்ண வேண்டியது என்னென்னா, அரிசி எந்த அரிசி ஆனாலுமே நல்லா களைஞ்சிட்டு நம்ம வந்து அதை நல்லா வந்து ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சுட்டோம். தேவையான தண்ணியும் விட்டு, இந்த தண்ணி கூட நமக்கு வந்து வேஸ்ட்டு பண்ண வேண்டாம். இது அப்படியே இந்த தண்ணியோட அரிசியை நம்ம போட்டுட்டா போகிறோம். முதல்ல பண்ண வேண்டியது, நம்ம அரிசியை மாத்திரம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டோம்னா இந்த புலாவ் எதுவானாலும் சரி, மிக்சட் ரைஸுக்கு ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் நமக்கு வந்து தயார் பண்ணிடலாம். காலம்புற வேலையில் நமக்கு டைம் இல்லை, லேட்டாக எடுத்து நம்ம எழுந்துக்கும் போதுன்னு பார்த்தா டக்குன்னு இந்த மாதிரி அரிசி மாத்திரம் ஊற வச்சுட்டோம்னா இந்த மாதிரி புலாவ் நம்ம பண்ணி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷம் நமக்கு வந்து லஞ்ச் பாக்ஸாகவும் நம்ம வந்து கொடுத்து விட்டுடலாம். இல்லை மத்தியானம் வந்து லஞ்சுக்கும் நம்ம அது அப்படியே வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் நெய்யும் 2 ஸ்பூனும் எண்ணெயும் வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம விட்டாச்சு. இந்த ஸ்பைசஸ்லாம் வந்து நம்ம போட்டுருவோம். அரை ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து இதில் நம்ம போட்டுருவோம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் போட்டுருவோம். வெங்காயம் வதங்கின்றது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இது கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு எல்லாம் அது இதில் விட்டுட்டு ஒரு அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அதோட பச்சை வாசனை போகும் வரை நமக்கு வந்து வதக்கிடுவோம். இது நல்லா வந்து வதங்கின்னு இருக்குது. இந்த சமயத்தில் 1 கப்பு வந்து பீஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த சமயத்தில் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அரிசி, அதை தண்ணியோடு அப்படியே அதில் விட்டுருவோம். இன்னும் நமக்கு இதுக்கு வந்து உப்பு போடலை, இனிமேல் தான் உப்பு நம்ம இந்த புலாவுக்கு தேவையான உப்பு நம்ம பார்த்து நம்ம போட்டுக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சிடணும். நான் வந்து ஒரு கொதி வந்துருட்டோம். இப்போ குக்கரை போட்டு மூடி வச்சுட்டு 2லேருந்து 3 விசில் விட்டால் போதும். 2லேருந்து 3 விசில் விட்ட அப்புறமா நமக்கு அப்புறமா வந்து புலாவ் எப்படி வந்திருக்குன்னு நமக்கு பார்க்கலாம். நம்ம தொடர்ந்து பார்க்கலாமா? சூப்பரான பீஸ் புலாவ் தயாராகிடுது. சூப்பரான நல்லா நான் 3 விசில் விட்டேன். நல்லா உதிரியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்க. நம்ம பிளேட்டிங் பண்ணிவிடுவோமா? நல்ல சூப்பரான பீஸ் புலாவ் வந்து நமக்கு வந்து தயாராகிடுது. இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நமக்கு வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி புலாவுலாம் நம்ம பண்ணும்போது கொஞ்சம் வந்து இந்த நெய் விட்டு நம்ம இந்த முந்திரி பருப்பு கடைசியில் நம்ம வந்து வறுத்து போட்டோம்னா கொஞ்சம் கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து இது வந்து ஆப்ஷனல் தான். இல்லைன்னா நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து தாளிக்கிறோம் இல்லையா, அந்த சமயத்துலேயும் வந்து முந்திரி பருப்பை போட்டுட்டு அந்த மாதிரியும் பண்ணலாம். இது கடைசியில் இந்த மாதிரி வறுத்து போட்டும் பண்ணலாம். நல்லா வந்து டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். இது முந்திரி பருப்பு வந்து வறுத்து போடுறது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ தான் புதுசாக என்னோடய சேனலை பார்க்குறவா இருந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.